அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 22ஆம் தேதி, தேய்பிறை, திருதியை திதி நண்பகல் 12 மணி வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி, விஷாகம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:08 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்தது நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வீட்டிற்கும் உறவினர்கள் வந்து சந்தோஷப்படுத்துவாங்க. அதே போல் திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் உறவினர்களால் இன்றைய தினம் ஆதாயம் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கீர்த்தியால் பசி தீருமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. வெறும் புகழை மட்டும் வச்சுக்கிட்டு பெருசாக நம்ம வசதியாக வாழ்ந்துட முடியாது. புகழ் இருக்குன்னு தலக்கணம் படாமல் நாம் உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும். உழைப்பும் புகழும் சேர்ந்து இருக்கும்போது தான் உன்னத நிலையை அடைய முடியுங்கிற உண்மையை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கற்பனையில் மூழ்காமல் கடினமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி உணவு விஷயத்திலையும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. வியாபார வகையிலையும் சின்ன சின்னதாக நஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கிட்டாதாயின் வெட்டன மர அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை தத்துவங்க. முயற்சி பண்ணுவீங்க, அது கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சிச்சா அதுக்காக நீங்கள் ஏங்க மாட்டீங்க. அதுக்காக நீங்கள் ஓஞ்சி போக மாட்டீங்க. இது இல்லைன்னா இன்னும் ஒன்று வேறு ஏதாவது வித்தியாசமாக யோசிப்போம்னு சொல்லிட்டு எது கிடைக்கவில்லையோ அதை தூக்கி எறிந்து விட்டு அடுத்தது எது கிடைக்குமோ அந்த வழியில் சென்று பெரிய சாதனைகளை செய்து சாதிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் போக்கு சாதகமாக இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். எல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, கீரி ஆற்றினால் புண் ஆறும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக திறந்த மனதோடு பேசிட்டோம்னா கவலையும் இருக்காது, சிக்கலும் இருக்காது. அதை ஏன் உள்ளுக்குள்ளாரே போட்டு போட்டு மூடி மூடி மறைச்சி வைப்பான, கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவோமே அப்படிங்கிற தத்துவத்தோடு எங்கும் எப்பொழுதும் சில முக்கியமான விஷயங்களை யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் வெளிப்படையாக உட்கார்ந்து பேசி சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய சீர்திருத்தவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஒரு சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வருங்க. சூரியனும் சாதகமாக இருக்கிறதுனால பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சகோதர வகையில் சின்ன சின்னதாக செலவுகள் அதிகமாயிட்டே போகுங்க. சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு அப்புறம் வாங்கிறது நல்லதுங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல வரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் பழைய பாக்கிகளும் வசூலாகும். முன்னைய அளவுக்கு மறுபடியும் வியாபாரத்தை எப்படியாவது விருத்தி பண்ணி கொண்டு வந்துணுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் வருவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பாருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, குடிக்கிறது கூழ், கொப்புளிக்கிறது பன்னீர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நீங்கள் அந்த மாதிரி போலித்தனமாக எதையுமே செய்ய மாட்டீங்க. கூழ் தான் குடித்தேன், இப்போ அதனால் என்ன இருக்குது, அது உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எதையும் மறைக்காமல் யதார்த்தமாக பேசக்கூடியவர்கள், இயல்பாக வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள், இயற்கையோடு இயைந்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் யோகாதிபதியாகிய குரு பகவான் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையை தந்து முடிப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உணவு வகைகளால் இன்றைக்கு ஆதாயம் இருக்குது. வியாபாரிகளுக்கு உணவு வியாபாரம் செய்கிறவங்க இன்றைக்கி நிறையா லாபம் சம்பாதிப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொழில் புதுசு தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகனுக்கு நல்ல பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இன்னைக்கு இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, குணத்தை மாற்ற குரு இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நாம் பிறக்கும்போது எந்த குணத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த குணம் அப்படியே தாங்க இருக்குது. அதனால தான் மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சின்னஞ்சிறு வயதிலேயே நல்ல குணத்தோடு சிலதெல்லாம்
பழகி கொள்பவர்கள், தெரிந்து வைத்து கொள்பவர்கள், நல்ல பண்புகளை பின்பற்றுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த குழப்பம், தடுமாற்றம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை புதன் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நண்பர்களிடம் நகைச்சுவையாக இன்றைய தினத்தில் நீங்கள் பேசுவீங்க. புதியவர்களும் உங்களுக்கு நண்பர்களாகுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. சொத்து பத்து விவகாரங்களில் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, குணம் பெரிதே அன்றி குலம் பெரிதன்று அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஒருத்தவங்க எந்த குலத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. குலத்தில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு எதுவும் கிடையாது. ஆனால் குணமாக இருக்கிறவங்க, குணமனத்தோடு இருக்கிறவங்க, நல்ல குணத்தோடு இருக்கிறவங்க யாரோ அவங்க தான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோரையும் அன்பாக உபசரிப்பவர்கள், நல்ல குணத்தோடு எல்லோரிடமும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. எத்தனையோ செலவுகள், எத்தனையோ கஷ்டங்கள், வெளியில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு சிறு சிறு பிரச்சனைகள். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கி சிரித்த முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தில் சலசலப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். யாருக்காவது உடம்பு முடியாமல் போகுதே, மருந்து மாத்திரன்னே வாழ்க்கை ஓடின்னு சில நேரங்களில் நீங்கள் அங்கலாய்த்து கொள்வீர்கள். வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாமே உண்டுங்க. பழைய பாக்கியிலும் இன்றைய தினத்தில் வசூலாகும். அதே போல் பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகும். சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, குதிரை ஏறாமல் கெட்டது, கடன் கேளாமல் கெட்டது. ஆமாங்க, குதிரை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது மேலே அவ்வப்போது நம்ம சவாரி செய்யணும். அப்போ தான் அதுக்கும் ஒரு பயிற்சி இருக்கும், நமக்கும் ஒரு பயிற்சி இருக்கும். அதே மாதிரி நாம் யாருக்காவது கடன் கொடுக்குறோம்னா திரும்ப கொடுங்கன்னு சொல்லி அதை கேட்கணும். நாம் கேட்காம விட்டுட்டோம்னா அவங்களும் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய நித்திய கடமை எதுவோ அதை சிறப்பாக செய்து முடித்து வெல்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. இன்றைய தினம் மாலை 5:30 மணி வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் பயணிக்கிறாரு. குறிப்பாக விசாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இன்னைக்கு இருக்கும். சோர்வு களைப்பும் இருக்கும். முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, எந்த வேலையும் முடியலையேன்னு ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே மாலை 5:30 மணி வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, குரங்குக்கு புத்தி சொல்லி
தூக்கணாங்குருவி கூண்டு இழந்தது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. யார் யாருக்கு நாம் புத்தி சொல்லணுமோ அவங்களுக்கு தான் சொல்லணும். யார் ஏற்றுப்பாங்களோ அவங்கள்ட்ட தான் சொல்லணும். எந்த அளவுக்கு நாம் புத்தி சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முன்பு போல் எல்லோரையும் திருத்தணும் மாற்றணும்னு நினைக்காம தன்னை நாடி அறிவுரை கேட்பவர்களுக்கு ஆலோசனை கேட்பவர்களுக்கு மட்டுமே தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் அறிவுரை சொல்லி வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. செலவு தாங்க, எல்லா பக்கமும் செலவாக இருக்குது. புதுசாக ஏதாவது ஒன்று வாங்கினா கூட அதுவும் அடிக்கடி பழுதாகுது. அப்படி வீட்டை விட்டு வெளியில் போனாலே எல்லா வகையிலுமே செலவுகள் அதிகமாகிட்டு இருக்குது. உறவுக்காரங்க எல்லாமே நம்மளை வேறு விதமாக தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட நிறைய அடுக்கி வச்சுருக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சரி கேட்டாங்க, ஏதோ புரட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சனி பகவானோட இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் காரமான உணவுகளை தவிர்க்கிறதும் நல்லதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் களைப்பும் இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, குருமொழி மறந்தோன் திருவழிந்து போவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் குருவாக யாரை ஏற்றுக்கிட்டீங்களோ, யாரை மதிச்சிங்களோ அவங்க எது சொன்னாலும் அதை நீங்கள் கேட்டு நடந்துப்பீங்க. குருநாதரே சொல்லிட்டாரு, அதில் நாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் குரு வணக்கம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி ஆளுமைத்தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. முக்கியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகுங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. அழகு சாதனங்களும் இன்றைக்கி ஒரு சிலது நீங்கள் வாங்குவீங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ரொம்ப அதிகமாக பேசுகிறவங்க செயலில் ஈடுபாடோடு இருக்க மாட்டாங்க. எந்த வேலையும் செய்து முடிக்க மாட்டாங்க. அதனால தாங்க வளவளன்னு பேசுகிறவங்க, வழவழன்னு பேசுகிறவங்க அவங்கள்ட்ட நீங்கள் தள்ளி நிற்பீங்க. பேச்சு முக்கியம் இல்லை, வேலையை முடிக்கணும் அதுதான் முக்கியங்கிறதுல குறியாக இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி கலகலப்பாக மாறும்.
மாறுங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால கடனை நினச்சி சில நேரம் கண்கலங்கி நிற்பீங்க. இருந்தாலும் அடுத்ததாக குரு பகவான் நல்ல இடத்துக்கு மாற இருக்கிறதுனால கடனெல்லாம் அடைச்சிடலாம், பைசல் பண்ணிடலாம். அதனால் கவலைப்படுறதை விடுங்க. உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி பழுதாகி நிற்கிற வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிறப்பு தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், குறும்பியுள்ள காது தினவு கொள்ளும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எனக்கு என்ன கவலை, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, ஏன்னா என் மனசு சுத்தம், மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, அதனால் எங்கேயும் எப்போதும் எல்லோரிடத்திலும் கலகலப்பாக பேசக்கூடிய கனவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை பற்றி யோசிப்பீங்க. முக்கியமான தேர்வுகள்லாம் அவங்க எழுதின்னு இருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய உயர்கல்வி உயர் படிப்புக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுக்கும் இப்போ ஏழரை சனி நடக்கிறதுனால பிள்ளைகள்கிட்ட தெளிவாக கேட்டு அவங்க விருப்பம் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கோர்ஸில் அந்த மாதிரி கல்லூரியில் நீங்கள் மேற்கொண்டு உயர்கல்வியில் அவங்க சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய விருப்பத்தை அவங்க மேலே திணிக்க வேண்டாம். படிக்க போகிறது அவங்க தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. நீங்கள் செலவு தான் பண்ண முடியும், ஆனால் உங்களால் படிக்க முடியாது. படிக்கிறவங்க அவங்க தான். கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க. அதே மாதிரி வீடு மாறலான்னு இருக்கீங்க. சித்திரை மாதம் பிறந்த பிறகு நல்ல நாளாக பார்த்து மாற்றிக்கலாங்க. வண்டி வாகனம் பழசை இன்றைக்கி மாற்றுவீங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. சாதுரியமாக பேசி இன்றைக்கி லாபம் சம்பாதிப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, குப்பையில் கிடந்தாலும் குன்றிமணி நிறம் போகுமான்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நீங்களும் அப்படித்தாங்க. யாரோட பழகினாலும் உங்களுடைய இயல்புத்தன்மையை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க. நல்லவங்க அல்லவங்க யாராக இருந்தாலும் கூட எப்போ எந்த நேரத்தில் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற சூட்சும புத்தியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சிக்கல்கள்லேருந்து வெளியில் வருவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே போல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சலசலப்புகள் அதெல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன வாக்கை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. ராசிக்குள்ளார 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால உடம்பு அப்பப்போ உஷ்ணமாகும். அப்படி இருக்கிறதுனால குளிர்ச்சி தரக்கூடிய காய்கனிகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நடக்கும்போது பாதைகளை கடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புகழ் பொருள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் அற்புத நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.
பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.